இந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள துக்காட்சியம்மன் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டுள்ளது. பழமை மாறாமல் புதுப்பித்து கட்டப்பட்ட துக்காட்சியம்மன் கோயிலுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த கோயிலில் துர்கை அம்மன் இறைவனை வழிபட்டதால் துர்கையாட்சி என்ற பெயர் துக்காட்சி என மருவியதாக சொல்லப்படுவதுண்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. சேமலை கவுண்டம்பாளையத்தில் தெய்வசிகாமணி, அலமேலு அம்மாள் அவர்களின் மகன் செந்தில்குமார் ஆகிய மூவரும் கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்டனர். 100 நாட்களை கடந்தும் 14 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடியும் விசாரணையில் முன்னேற்றம் ஏற்படாததால் வழக்கு சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டுள்ளது. உதகையில் இந்த ஆண்டு கோடை விழா மே 3ஆம் தேதி தொடங்குவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். மேலும் பிரசித்தி பெற்ற 127வது மலர் கண்காட்சி மே 16ஆம் தேதி தொடங்கி 6 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மே 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் கோத்தகிரி நேரு பூங்காவில் 13வது காய்கறி கண்காட்சியும், உதகை அரசு ரோஜா பூங்காவில் மே 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் 20வது ரோஜா கண்காட்சியும் நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.